கவலைகள் எங்கு இருந்தாலும் புன்னகை உங்களிடமே உள்ளது. டைம் டு கோ டு வெக்கேஷன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சுகமா இருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். வாங்கோ சாப்பிடலாம். உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. காலை சாப்பாடு தான் இன்றைக்கு செய்ய போறேன். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல மகிழ்ச்சி. பேக்கிள் டோஸ்ட் பண்ண போறேன். கடையில வேண்டின பேக்கிள் தான். சீஸ் எல்லாம் மேல போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பீட்சா மாதிரி இருக்கும். ஆனா பீட்சா இல்ல. எங்கட விட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஆனா நேரம் கிடைக்கிறது இல்ல. நேரம் கிடைக்கக்குள்ள நான் செய்து கொடுக்கறது வளமை. பேக்கிள் இது வந்து ஹாட்டாக் பன், சிக்கன் ஹாட்டாக். இதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பன் இப்படி ஒரு பேக்குக்குள்ள 8 வரும். எவ்ரிதிங் பேக்கிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் செய்கிறேன். 3 விதமான சாப்பாடு இன்றைக்கு செய்ய போறேன். பச்சை மிளகாய் ஏன் எடுத்து வச்சிருக்கேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு முட்டை, ஏன்னா மகளுக்கு வந்து சனி சைட் ஆப் எக் வேணுமாம். அப்ப அவாக்கு இந்த எக்கும் ஒரு பீஸ் டோஸ்டும். அந்த பேக்கில் அதுகள் வாங்கினா நான் வந்து வெளியில தான் வைக்கிறேன். நான் கடையிலையும் வந்து வெளியில தானே வச்சிருக்கிறவ, அதால நான் வெளியில வைக்கிறேன். நான் உண்டு. மற்றது வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் முடியும் வரைக்கும் நான் வெயிட் பண்றது இல்லை. இப்ப இதை வாங்கினா அதை நாளைக்கே செய்து யாருக்காவது கொடுத்து முடிச்சிருவேன். இது சீஸ், கார்லிக் பட்டர், இந்த யோகெட் தான் எங்கட வீட்டுல விருப்பம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யோகெட்டை ட்ரை பண்ணுவேன் பிள்ளைகள். இந்த முறை மகள் போய் இது வாங்கி கொண்டு வந்திருக்கிறா. என்னவோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். பிரிச்சு கொஞ்சம் மெலங்கோலமா தான் இருக்குது. கிளீன் பண்றதுக்கு எல்லாம் நேரம் இல்லை. வீட்டுல வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் கிளீன் ஆயிருப்பார். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் எல்லாத்தையும் பரவி போட்டு விட்டுருவேன். நான் சில நேரத்துல நேரம் இல்லாட்டி என்ன யாழ் நீ எல்லாம் குப்பையா கிடக்கு வீடு இல்லாமன்னு கேட்டா, இது என்ன வீடு தானே மியூசியம் ஒன்று கேட்கறது. ஏதோ வாயிருக்கிற வழியாலே அப்படி இப்படி கேட்டு போட்டு அப்புறம் என்ன செய்யறது, அப்புறம் நானா கிளீன் பண்றதுதான். பீட்சாக்கு போடுறது கொஞ்சமா பாவிக்க வேணும். அடிக்கடி பாவிச்சால் உடம்புக்கு கூடாது. அம்மம்மா வந்து ரோஸ் பான் வாங்கி போட்டு சம்பள இடிச்சு அநேகமான நாட்கள்ல அது இல்லாட்டி கடலை, கவுப்பி, பயறு இதுகள் தான் எங்களுடைய அம்மம்மா எங்களுக்கு காலம சாப்பாடு தந்தவா. இங்க கொஞ்சம் வித்தியாசமா இல்லாம இருக்கும். கதைச்சு கொண்டு நின்றேன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காது. இன்னைக்கு லஞ்ச் தான் கிடைக்கும். கொஞ்சம் தக்காளி பழம் சின்ன நாங்கள் வடைக்கு எப்படி வெட்டுறோமோ அத மாதிரி வெட்ட வேணும். எங்க போனாலும் எங்களுக்கு வடை, தோசை, இட்லி, இடியப்பம் தான் வரும். நாங்கள் யாரு பச்சை மிளகாயும் உரைப்புக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப போடணும். பாதியை தான் வெட்ட போறேன். ஏனண்டா உரைப்பு இது சரியான உரைப்பு. மிளகாய் கூட போட்டா உரைக்கும். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், கார்லிக் பட்டர், ஏர் ஃப்ரையர் கொஸ்கோவில வாங்கினது, கனகாலத்துக்கு முன்ன வாங்கினது. எவ்ரிதிங் பேக்கு இப்படியே ஒட்டி இருக்கும். இந்த ஒட்டினதை இப்படியே எடுத்து 2 பாதியாக்கிட்டு, இது வந்து பிளேன் பேக்கில் செய்தாலும் ஓகே. அந்த செசிமி சீட், அதாவது இந்த எள்ளு மட்டும் போட்டது அப்படியும் இருக்குது, அதில் செய்தாலும் ஓகே. எனக்கு இது விருப்பம் என்றபடியால இதில் எடுத்து நான் இந்த கார்லிக் பட்டரை எடுத்து தேவையான அளவு போடலாம். சில பேருக்கு இந்த கார்லிக் பட்டர் டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்கும். பட்டர், பால், முட்டை எதுவாக இருந்தாலும் நாங்கள் எடுத்தால் உடனே பாவிச்சுட்டு உடனே ஃப்ரிட்ஜுக்கு வைக்க வேணும். இல்லாட்டி அது கொஞ்சம் பழுதாப்போம். ஏனெண்டா இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற பொருட்கள். வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட போறேன். வெங்காயம், தக்காளி பழம் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் விருப்பம். அதால நான் ஒரு பாதிக்கு தான் போட போறேன் தக்காளி பழம். சீஸ் வந்து தண்ணி நினைக்க கூடாது. ஏனென்றா நாங்கள் ஒரு கொஞ்சம் தான் எடுக்க போறோம். அதால கரண்டியால தான் நான் எடுக்கிறேன். ஒரு கொஞ்சம் போட்டுட்டு இப்படியே சுத்த வர போட்டுட்டு வைக்க வேண்டியதான். ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி பழம் விருப்பம். அதால நான் தக்காளி பழம் அவருக்கு போட்டேன். நான் தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டேன். நான் எனக்கு வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் கொஞ்சம் சீஸும் போடுறேன். ஏர் ஃப்ரையருக்குள்ள வைக்க போறேன். கடைசியா மத்தியான சாப்பாட்டுல வந்து முடியுதோ தெரியாது.
காணொளி எடுத்தா இப்படி அப்படித்தான். இதுக்கு மேலே பாபக்யூ சோஸ் அது இதெல்லாம் விட்டும் செய்யலாம். டோஸ்ட் பண்ணி போட்டு முட்டை பொரித்து வச்சு அதுகளெல்லாம் செய்யலாம். நான் அது ஒன்றும் செய்யலை, சிம்பிளாக வைக்க போகிறேன். இது வந்து ஏர் ஃப்ரையருக்கு வைக்கிற லைனர். ஒன்றை எடுத்து வச்சு விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு சுகமாக இருக்கும். ஸோ நான் ஒரு பேக்கில் எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் செய்த நான் துண்டு இருக்கிற சீஸையும் இதுக்கு மேலே மெதுவாக போட்டால் சரி. இதில் வந்து விங்ஸுக்கு புறம்பா ரீஹீட் பேக்கின் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே இந்த ப்ரைஸை தான் கிளிக் பண்ணுறது. 200 பாகையில் இருக்குது. நாங்கள் 80 பாகைக்கு கொண்டு வரலாம். ஓகே, 80 பாகையில் விட்டுட்டு டைமை மாற்றி போட்டு டைமை வந்து குறைக்க வேணும். 8 நிமிடங்கள் விட்டால் சரி. காலமே இந்த டோஸ்ட் பண்ணி இந்த கார்லிக் அது இதெல்லாம் பொரிக்கிறதால அந்த சமையல் வாசமே அடித்து கொண்டிருக்கும். அதனால் வந்து நான் முழுதிரியை கொளுத்தினான். இது வந்து ஐக்கியாவில் சின்ன ஒரு முழுதிரியை கொளுத்தி வச்சு விட்டேன் நான். எனக்கு இந்த முழுதிரியை பார்த்து கொண்டு சமைக்கிறது கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். நடுவால் கொஞ்சம் வெட்டி போட்டு இந்த காலம சாப்பாட்டுக்கு வந்து இந்த ஃபோட்டோக்கெல்லாம் செய்கிறதில்ல. ஜான்சன் வேணுமென்று கேட்டவர், அவருக்காகத்தான் இதை செய்கிறேன். இந்த அடுப்பை போட்டுட்டு அடுப்பை ஹீட் ஆகட்டும். ஒரு ட்ராப் எண்ணெய் விடுகிறேன். எண்ணெய் விட்டுட்டு எனக்கு விருப்பம் இல்லை, நான் சாப்பிட்றதில்ல, பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறேன். நான் பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சூடு காட்ட போகிறேன். இவ்வளவுதான் ஜான்சன் சாப்பாடு. ஸ்நாக்காக கொடுத்து விடுறேன்னு சொன்னால் இப்படி பண்ணை செய்துட்டு இதுக்கு மேலே சோஸ் எல்லாம் விட்டுட்டு முட்டையை வந்து அவிச்சு போட்டு இப்படியே மேலே வச்சு விடுறேன். நான் ரேப் பண்ணி ஒரு இது கொடுத்து விடுறேன் நான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு. ஆனால் ஜான்சன் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அவற்ற சாப்பாடு ரெடி. இதுக்குள்ள சோஸுகள் அதுகள் எல்லாம் விட்டால் அவர் சாப்பிட மாட்டார். அவர் வந்து பிளேனாக கொடுத்தால் ஓகே. மகளுக்கு வந்து முட்டை பொரிக்க போறேன். சனி சைட் அப் என்று சொன்னவா ஒரு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுறேன். ஒவ்வொரு ஏர் ஃப்ரையரும் ஒவ்வொரு மாதிரி, இந்த மனிதர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஏர் ஃப்ரையரும். ஒவ்வொரு ஏர் ஃப்ரையரும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். முதல் இருந்த ஏர் ஃப்ரையர் வந்து என்னட்டா பழதா போயிட்டுது. அது வந்து கொஞ்சம் கூட நேரம் வைக்கணும். ஆனால் இது வந்து 8 நிமிஷம் வச்சா காணும். சடி சைட்டா இப்படித்தான் திருப்பி போடாமல் இப்படியே வேணுமென்று கேட்டவா. அதால இப்படியே மகளுக்கு இது பாருங்கோ. கார்லிக் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி போட்டு மகளுக்கு கொடுக்க போறேன். கார்லிக் பிரெட், கொஞ்சம் கார்லிக் பட்டர். இது வந்து அந்த பட்டரை விட இது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் பூசி போட்டு நான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். கொஞ்சம் டோஸ்ட் பண்ணின உடனே மற்ற பக்கம் திருப்பேக்கில் இந்த சட்டியில இந்த இது இருக்கும், இந்த பட்டர் இந்த தன்மை இருக்கும். நிறைய நல்லா சமைக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் இருக்கிறவன் எனக்கு தெரியும். அதனால என்னுடைய சமையலை பார்த்து ஓடிடாங்க ஒருவரும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாளும் ஒன்றுமே சொல்ல மாட்டார், ஒரு குறையுமே சாப்பாட்டில் சொல்றதில்லை. ஒரு பதமாக எடுக்க வேணும். எதுவும் கோல்டன் கலராக வந்த உடனே இந்த டோஸ்டையும் எடுத்து இந்த முட்டையோட வச்சுட்டு மகளுக்கு கொடுக்க போறேன். இதுல வச்சுட்டு இதை வந்து இப்படி கோணரா வெட்ட போறேன். மகளின் சாப்பாடு ரெடி, மகன் சாப்பாடு ரெடி. வழமை போல நான் உங்களுடைய கமெண்ட்களை படிக்க போறேன். என்னுடைய ஃபேவரட் பகுதி. எடுத்த உடனே அக்கா நீங்கள் யூகேலையா இருக்கிறீங்கள்? யூகேல இல்லை, நான் வந்து கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்துல இனிஸ்வில் என்ற ஒரு குட்டி கிராமத்துல இருக்கிறேன். ஜாலினி என்று சொல்லி ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுட்டு, எனக்கு நல்லா பிடிக்கும் உங்கள் சிரிப்பும் கதையும் நல்லாக இருக்கிறது. லண்டன் கிரிஜா சிரிப்பும் கதையும் என்று எழுதி இருக்கிறீங்கள். கருத்துக்கு நன்றி. கவலைகள் எங்கு இருந்தாலும் புன்னகை உங்களிடமே உள்ளது. அதால எப்பவுமே சிரிச்சு புன்னகையோட வாழ வேணும் என்றது என்னுடைய பாலிசி. I love your video. I like the way you
டாக் காட் பிளஸ் யூ என்று எழுதி இருக்கிறீங்க. நன்றி நன்றி. நேரம் வேற போய்கொண்டிருக்குது. இங்க வேற காலம சாப்பாட்டுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இத்தோட முடிக்கிறேன். கருத்துக்களுக்கு நன்றி, உங்களோட அன்புக்கு நன்றி, உங்களோட பாசத்துக்கு நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி. பாத்திரத்தை கழுவ வேணும். நிறைய பாத்திரங்கள் வந்துட்டுது, நெயில் ஒட்டி கிடக்குது. கிளவுஸ் போட்டுக்கொண்டு கழுவ வேணும். வேற வழி இல்லை. இந்த உலகத்துல வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. நாங்கள் தான் அதை தேடி கண்டுபிடிக்க வேணும். என்னன்னு சொன்னா, நான் நெயில் ஓட்டினா அடிக்கடி இந்த பாத்திரத்துல வச்சு கழுவி கொண்டிருந்தால் வந்து நெயில் பலதா போகும். ஒரு கிளவுஸை வேண்டி போட்டுக்கொண்டு பாத்திரத்தை கழுவணும். அத மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடுகளை சாப்பிடுங்க. நீங்கள் காலம சாப்பாடு என்ன சாப்பிடுவேன்? நீங்கள் ஒரு சில பேர் சாப்பிடுவதும் இல்லை. என்ன மாதிரி நான் வந்து சில நேரத்தில் காலம சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது இல்லை. அப்படியே வேலைக்கு ஓடிடுவோம். வேலைக்கு போயிட்டு வந்து லஞ்சத்தான் அப்படியே சாப்பிட்றதும் வளமை. உண்மையிலேயே காலை சாப்பாடு வந்து முக்கியமா. ஆனால் நாங்கள் வந்து காலை சாப்பாட்டை கவனிக்கிறது குறைவு. வாழ்க்கையில ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்னத்துக்கு ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம்னு தெரியல. டைம் டு கோ டு வெக்கேஷன் அவ்வளவு தான் என்னால சொல்ல. என்னமோ தெரியல, சரியான பிஸியா இருக்குது வாழ்க்கை. பாக்குற எல்லாரும் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களான்னு சொன்னால், என்னுடைய காணொலியை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க. இன்னைக்கு காலமே வந்து நான் காணொலி எடுக்க வந்து நினைக்கல. பிறகுதான் இருந்தா போலதான் சரி ஓகே காணொலியை எடுப்போம் என்று சொல்லி போட்டு எடுக்கிறேன். இந்த காலமை சாப்பாடுன்றது எனக்கு வந்து நான் ஓடி திரிகிறதால நான் அதை கவனிக்கிறது இல்லை. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் காலமை சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். டின்னரை விட்டாலும் இரவு காலம சாப்பாடு அவருக்கு சாப்பிட வேணும். அவருக்கு செய்து வைக்கிறது ஏதாவது செய்து வைக்கிறேன் நான். அப்படி செய்து வைக்காம வேலைக்கு போயிட்டோம்னு சொன்னா இருக்கவே இருக்குது, பான் இருக்குது, இந்த குரோசான் இருக்குது, அதுகளை சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் உங்களோட வீட்டுல காலமைக்கு என்னென்ன சாப்பிடுறீங்க? அந்த சாப்பாடு இல்லாட்டி என்ன மாதிரி சாப்பிடாமல் ஓடுற நீங்களா வேலைக்கு? நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை காலம சாப்பாட்டுக்கு. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மட்டும் நான் ஏதாவது செய்து வச்சுட்டு போறேன். நான் இந்தியாவுக்கு போன இடத்துல காலம சாப்பாடு அங்க வந்து நிறைய வச்சிருப்பேன். நம்ம என்ன வெண்பொங்கல், வடை, அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கும். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. காலமையில வந்து அதெல்லாம் வச்சிருந்தவ நல்ல டேஸ்டாயும் இருந்தது. லைட்டா ஒரு காலம சாப்பாடு தான் செய்தது. ஆனா முதலே இருந்த பாத்திரங்கள் வேற குவிஞ்சிருந்தது. பார்த்த எல்லாருக்கும் நன்றி. உண்மை ஆதரவு தர எல்லாருக்கும் நன்றி. உங்களோட அன்புக்கு நன்றி. எங்களுக்கு இங்கே வந்து நல்ல காலநிலை, சம்மர் வந்துட்டுது. அதனால் இந்த ஜாக்கெட்டு பூட்ஸுகள் எல்லாம் போட தேவையில்லை. ஸோ ஐ எம் ஹாப்பி. எத்தனை பேருக்கு என்ன மாதிரி இந்த சம்மர் விருப்பம்? நீங்கள் இங்கே கனடாவில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து சம்மர் தான் விருப்பம். அப்பாவுக்கு ஒரு நாள் வந்து ஒரு பூசணிக்காயில் ஒரு குழம்பு வச்சேன். நான் பூசணிக்காய் குழம்பு அப்பாவுக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். அதால் அப்பா வந்து எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணி பூசணிக்காயை வேற வாங்கி நிறைய கொடுத்து விட்டுட்டு அந்த பூசணிக்காய் குழம்பு வச்சு கொடுக்கட்டாம், அது நல்லா இருந்ததாமன்னு சொல்லி சொன்னேன். அதால் இந்த பூசணிக்காய் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இன்னும் சமைக்கல. பூசணிக்காய் சமைக்க வேணும், குழம்பு வச்சு கொடுத்து விடட்டாம் என்று சொல்லி சொன்னதால் வெட்டி வச்சு கிடக்குது. இனி வந்து கொஞ்சம் நேரத்தால் தான் நான் அதை சமைக்க வேணும். நல்ல வடிவாக டோஸ்ட் பண்ணியாச்சு. எனக்கு நிறைய டோஸ்ட் பண்ணுறது கறக்கிறது விருப்பம் இல்லை. இப்படி எடுக்கிறது தான் விருப்பம். இப்படியே எடுத்து கொஞ்சம் சுடுவது இப்படியே வச்சுட்டு தக்காளி பழம் போட்டது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு.
வாங்கோ சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி. மகன் வந்து ஹொட்டோக்கை எடுத்துக்கொண்டு போயிட்டார். இது வந்து மகளிண்ட இன்னும் வரையில சாப்பிட்றதுக்கு. இது வந்து எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும். ஓகே, நான் வந்து என்னுடைய பங்கை சாப்பிட்டு காட்ட போகிறேன். அது வந்து இதுக்கு மேலே வந்து இந்த நாங்கள் வந்து சோசேஜ் இல்லாட்டி ஏதாவது வச்சு சாப்பிடலாம். நான் வந்து லைட்டாக தான் இன்றைக்கு செய்தேன். நான் இப்படி சாப்பிட்றது தான் எங்களுக்கு விருப்பம். முட்டை பொரியல், நான் முதலும் செய்து சாப்பிட்ருக்குறேன். ஏன்னா விருப்பம் இது எனக்கு. நான் கொஞ்சம் சீஸ் தான் போட்டேன். நான் இன்றைய காலை சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு சமையல் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.